வழியாக கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அவர் தான் ஊருக்கு போயிட்டு வந்தாக்கா சொல்கிறாரு. என்னால் தான் வர முடியல. அப்புறம் அங்கே சமைச்சு போடுறதுக்கு ஆள் இருக்காதுல்ல. அப்புறம் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. லீவே இப்போ கிடைக்க மாட்டேங்குதா, அதனால தான் வர முடியல. சரி இந்த டைம் எப்படியாச்சும் போயிட்டு வந்துடலான்ட்டு தாங்க வந்தேன். மாடி எங்கிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்குது. எல்லோரும் வேலையை தேடி தான் ஓடிட்டுருக்கோம். இங்கே சின்னவ காலேஜ் போயிட்டுருக்கா, பெரியவ வேலைக்கு போயிட்டுருக்கா. இவர் சுத்த இந்த ஒரு மாதம் ரொம்ப வேலைன்னு தான் போயிட்டுருக்காரு. இந்த இன்னைக்கு கூட இன்னும் வராமல் இருக்காரு. ஆமாக்கா 11 மணி ஆயிடுச்சு. மாமா இன்னும் வரல. ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டு வரடி. இந்த ஒரு மாதமாக அப்படி தான் 12 மணி ஆகுது அவர் வரதுக்கு. அப்புறம்க்கா அம்மாக்கெலாம் ஃபோன் பண்ணியா? ஆமாடி போன வாரம் தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. போய் வேற பார்க்கணும் அம்மாவுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு வரலாமாடி? ஆமாக்கா போகணும்ல, அப்புறம் போகாமல் இருக்க முடியும். 10 நாள் லீவ் இருக்குது. எங்கெங்கே சுற்றணுமோ எல்லாம் சுற்றிடணும். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் இவர் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போவார். அதனால் போயிட்டு வந்துடலாம். அம்மாடி அப்படியே குலதெய்வம் கோயிலுக்குலாம் போக வேண்டியது இருக்குது. போயிட்டு வந்துடலாம். ஆமாக்கா நானும் போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. 2 பேர் சேர்ந்து அப்படியே பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம். 2 பேருக்கு ஒரே சாமி தானே. போயிட்டு வந்துடலாம்க்கா. ஓகேக்கா ஃபஸ்ட்டு நாளைக்கு எங்கே போகலான்னு பிளான் பண்ணலாம். சரி அந்த பிள்ளைங்க கிட்ட சொல்லு. அவளுகளுக்கு தெரியாத இடமா சொல்லுவாளுக. போயிட்டு வந்துடலாம். சரிக்கா சரிவா போய் தூங்கலாம். இவங்களாம் எப்படி தான் தூங்குறாங்கன்னே தெரியல. நமக்கு மட்டும்தான் இன்றைக்கி தூக்கம் வர மாட்டேங்குதா? எனக்கு நான் தான் சீக்கிரமாக தூங்குவேன். இன்றைக்கி அக்கா சீக்கிரம் தூங்கிட்டாங்க. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே. சரி ஏதாச்சும் படத்தை பார்ப்போம், இல்லாட்டி பாட்டை கேட்போம். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாவே இந்த சாங் தான் ட்ரெண்டிங் போல். ஆனால் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. நாமளும் கேட்கலாம். என்ன விஷால் கிட்டேருந்து ஃபோன் வருது இந்த டைமு? அவரும் தூங்கலையோ? சரி பேசலாம். நமக்கு தான் தூக்கம் வரலையே. கடலை போட ஆள் கிடைச்சாச்சு. பேசலாம். மேடம் என்ன ஃபர்ஸ்ட் ரிங்லேயே எடுத்துட்டீங்க? ஏன் எடுக்கக்கூடாதோ? அன்டைமில் கால் பண்ணியிருக்கேன்ல, சரி அட்டன் பண்ண மாட்டேயோன்னு நினச்சேன். பரவாயில்ல அட்டன் பண்ணிட்டேயே, அதான் கேட்டேன். எனக்குமே நான் சீக்கிரம் தூங்கிடுவேன். இன்றைக்கி என்னன்னு தெரில, தூக்கமே வரலையா. அதான் லேப்டாப் எடுத்துகிட்டு சாங்ஸ் கேட்டுட்ருக்கேன். அந்த டைம் தான் நீங்கள் கால் பண்ணீங்களா, அதை நான் டக்குன்னு எடுத்துட்டேன். ஓ அப்போ மேடம்க்கு தூக்கம் வரலையோ? அப்போ உங்களுக்கு தூக்கம் வரலையா? ஆமாம் தூக்கம் வரல. சரி அப்படியே கொஞ்சம் பால்கனிக்கு வாயேன். எதுக்கு வெளியே வந்தெல்லாம் பேச முடியாது. வெளியே ரொம்ப குளிர வைக்கும். மாமா குளிர்னா தான் ரொம்ப பிடிக்குமே, எனக்காக வெளியே வர்றது. ஏங்க ஃபோன் பேசுகிறது இங்கேருந்து பேசினா என்ன, வெளியேருந்து பேசினா என்ன, எல்லாம் ஒன்று தானே. வருவியா மாட்டியா அதை சொல்லு. ஃபோன் பேசுகிறது பெட்ரூம்லேருந்து பேசக்கூடாதான், வெளியே வந்து தான் பேசணுமா. என்னதானோ இவர். சரி வரேன், வெளியே வந்தே பேசுகிறேன். ஆமாம் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்களா? எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் தான் என்ன தூங்கலை. சரி நீ வெளியே வா. இவர் என்ன ஒரு லாஜிக்கே இல்லாமல் வெளியே வந்து பேச சொல்கிறாரு. ஹலோ வெளியே வந்துட்டேன் சார், சொல்லுங்கள் அப்புறம் பேசுங்க. என்ன அந்த பக்கம் திரும்பி பேசிகிட்டு இருக்க? கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புறது. எந்த பக்கம் திரும்பி பேசினா என்ன, உங்களுக்கு என்ன தெரியவா போகுது? ஆமாம் நான் எந்த பக்கம் திரும்பி இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் இப்படி சொல்கிறீங்க? திரும்பி பாருங்க மேடம், தெரியும். போதும் போதும் ஷாக்லாம். மேடம் கொஞ்சம் சிரிங்க. ஷாக் ஆனது நல்லா இல்லைங்க. என்னடி சிரிக்கவே மாட்டியா? இப்போ முறைச்சிட்டு இருக்க. என்ன நீங்கள் படுக்க இந்த டைம் வந்திருக்கீங்க? யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எப்படி வந்தீங்க? பார்த்தா தெரியலையா எப்படி வந்திருக்கேன்னு? தெரியுது. இந்த டைம் வந்திருக்கீங்க. அப்பா வேறு என்ன வரல தெரியுமா? அவர் படுக்க பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் அவர் வரமாட்டார், ஃபீல் பண்ணாத. உன்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல, கொஞ்சம் சிரிச்சா என்னவா? அதெல்லாம் முடியாது, ஃபஸ்ட்டு கிளம்புங்க. சித்தி சித்தப்பா வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். தயவு செஞ்சு போயிருங்க. 10 நிமிஷமா உன்னை பார்த்துட்டு அப்படியே போயிடுறேன் சரியா? ஐயோ ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ நீங்கள். வெயிட் அண்ட் சி பேபி. ஏன் விசால் இப்படி பண்ணுறீங்க? என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கமே வரல. உன்னை பார்க்கணும் போலே இருந்துச்சா, அதான் வந்துட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவங்க கூட இருக்கிறது எனக்கு ஓகே தான். பட் யாராவது வந்துட்டாங்கன்னா பயமாக இருக்கேன். எல்லாம் யாரும் வர மாட்டாங்க. எல்லாரும் நல்லா தூங்குற டைம் தான் இது சரியா? ஒரு 10 நிமிஷம் தான். உன்கிட்ட பேசிட்டு நான் கிளம்பிடுவேன் சரியா? வேறு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே. அக்காவுக்கு வேறு தெரியாது, அவங்க வேறு எழுந்திரிச்சிட்டாங்கன்னா. அதெல்லாம் அவங்க சிவா கூட டியூட் பாடிட்டு இருப்பாங்க ட்ரீமில். டோன்ட் வெரி பேபி. ஆமாம் ஆமாம் இருக்கலாம். அப்புறம் நம்ம ரியலாக டியூட் பாடலாமா? ஓஹோ அதுக்கு தான் வந்தீங்களோ? ஆமாம் பின்ன. அதெல்லாம் முடியாது. அதான் பேசிட்டீங்களே, கிளம்புங்க. ஏத்தி என்னை கொல்லுற நீயே. யாரு நானா? நீங்கள் தான் என்ன கொல்றீங்க. எங்க கொல்ல விட மாட்டீங்க. என்ன பண்ணுறீங்க? இந்த அழகான முகத்தில் அந்த முடி முன்னாடி வந்துச்சா, அதை எடுத்து விட்டேன். போதும் தொட கூட விட மாட்டான் இவ இருக்காளே. அப்புறம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் இந்த மேடம் பார்க்குறதுக்கு. ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாமே. ரொம்ப ஆசை தான். ஃபஸ்ட்டு கிளம்புங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? ஒன்றே ஒன்று கொடுத்தானே நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஹக்காச்சும். நோ போங்க. நீ ஒரு ஹக் மட்டும் கூட நான் போயிடுறேன். ஏன் விஷால் இப்படி பண்ணுறீங்க? நீ தான் ஒன்றும் பண்ண விட மாட்டியே. என்ன காமெடியோ? உண்மையாக தாண்டி சொல்கிறேன். இதில் என்னடி காமெடி இருக்குது? ஆமாம் என்னை நினச்சா உனக்கு காமெடியான தானே தெரியும். சேச்சா அப்படிலாம் இல்லை. ரொமான்டிக் ஹீரோ நீங்களாம். அந்த ரொமான்ஸ் பண்ண விடுங்க மேடம். ஐயோ ஐயோ நொய்யோன்னு ஒரே ஒரு ஹக் தான். அப்புறம் நான் போயிடுறேன்.
சார் போதுமா? இல்லை வேணும். ஐயோ விஷால், கிளம்புங்க, டைம் ஆச்சு. இல்லை எனக்கு டைம் பத்தலையே. ஆ ரொம்ப தான், போங்க. இல்லை போக மாட்டேன். விஷால், ஐயோ நான் தான். ஐயோ என்னதான் பண்றதா உங்களை வச்சுட்டு. எல்லாம் பண்ண நான் ரெடி தான், நீ தான் ரெடி இல்லையே. சபா முடியல. தேங்க்யூ பட்டாசுமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் நான் மட்டும் என்ன எதிர்பார்த்தேனா? உன்னை விட்டு போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குதே. எனக்கும் தான். அப்புறம் என் சின்ன மாமனார் மாமியார் வந்திருக்காங்க போல, ஒரே என்ஜாய் தான். ஆமாம், அவங்க 2 பேருமே செம்ம ஜாலி டைப். எங்கேயாச்சும் போகணும், அவுட்டிங் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏய் நம்ம ஒரு நாள் போலாண்டி, நீ எனக்கு மட்டும் சொல்லு சரியா? அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நாங்கள் பாட்டி ஊருக்குள்ளே வேற போவோம், அப்புறம் சித்தி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போவாங்களா. ஸோ அந்த 5 days அதிலே போயிடும்னு நினைக்கிறேன். ஏய் இப்படிலாம் பண்ணாதடி, அதெல்லாம் முடியாது. எனக்கு ஒரு நாள் வேணும் சொல்லிட்டேன். சரி ஓகே, ஸ்டடி பண்ணுறதுக்கு 5 days இருக்குல்ல, அதில் ஒரு நாள் பார்த்துக்கலாம், அவ்வளோதானே. ஓகேடி செல்லக்குட்டி, நான் கிளம்புறேன். பை. பாய். லூசு அழகி. நீங்களும் தான். சரிடி செல்லக்குட்டி, வரேன். சரி ஓகே, கேர்ஃபுல்லாக போங்க. சரிம்மா பாய். நல்ல வேலை யாரும் வரலை. எஸ்கேப். யுகா, இந்த பிளேஸ் எப்படி இருக்கு? செமையாக இருக்குல்ல? ஆமாம் கனி, ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கு. அப்படியா? அப்போ ரொமான்ஸ் பண்ணலாமா? நாளை இப்போ ரெடி தான். ஆஹா, அதுக்கெல்லாம் டைம் இருக்கு சார். ஆமாம், எப்போ பார்த்தாலும் இது ஒன்று சொல்லிடு. எனக்கு உன் கூட இருக்கணும், உன்னை பார்த்துட்டே இருக்கணும், எனக்கு அதுவே போதும். மற்றபடி எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆனால் எனக்கு அதெல்லாம் போதாதே. ஐயோ இவ்வளோ நேரம் நான் கண்டது ட்ரீம் தானா? நான் கூட நிஜம் நம்பிட்டேன். ஆனால் கண்டிப்பாக கனி, அந்த ட்ரீம் எப்படி இருந்துச்சோ அதை விட பயங்கரமாக உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன் சீக்கிரமாகவே. ஹலோ ஆண்டி, எங்கே உங்கள் பொண்ணு? அர்ஜுன், எப்போ வந்த அர்ஜுன்? நான் வந்ததுல இருக்கட்டும், உங்கள் பொண்ணு எங்க? அதாவது என் ஒய்ஃப் எங்க? உள்ள ரூமில் தான் இருக்கா அர்ஜுன். என்னாச்சு அர்ஜுன்? ஏன் இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? நீங்கள் என்ன என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க? அது என்னோட இஷ்டம். நான் எப்போ வேணாலும் இங்கே இருப்பேன், எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போவேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. பணம் இருக்கிற மெத்தப்பட தான்டா நீ இப்படி பேசுகிற. இரு கொஞ்ச நாளில் அந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்குறேன், அதுக்கப்புறம் பாரு என்னோட அருமை உனக்கு புரியும். ஹலோ, உங்ககிட்ட தானே கேட்டுட்ருக்கேன், அவளை வர சொல்லுங்க. ரூமில் தான் இருப்பா, கொஞ்ச நாளாவே ரூம்லேயே தான் இருக்கா, எங்கேயும் வர மாட்டேங்கிறா. நீ வேணா போய் பார்க்குறியா? நான் போய் பார்த்துக்கிறேன், போங்க. அர்ஜுனால தான் நம்ம பொழப்பே ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த சக்தி என்னன்னா அர்ஜுனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ண போறாளோ? சக்தியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, சரி போய் பார்க்கலாம். என்ன ஒய்ஃபி, என்ன பண்ற? அர்ஜுன் ஃபர்ஸ்ட் கையெடு. ஏன் என் ஒய்ஃப் தானே நீ? அதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ற? ஏன் டிபி என்னை கஷ்டப்படுத்துற? அதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அர்ஜுன், அப்புறம் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ற? தயவு செஞ்சு விட்டு போயிரு. என்ன இவ்வளோ நாள் நீ எப்படி இருந்தையோ அதே மாதிரி இரு. உனக்கு என்னதான் பிரச்சனை, அதாச்சும் சொல்லுவேன். என்ன ரீசன் உனக்கு தெரியணுமோ? உன்னை தான் நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன வந்து டார்ச்சர் பண்ற? என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? எது என்கிட்ட இல்லை? எல்லாமே இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற சக்தி? என்ன உன்கிட்ட உண்மையான லவ் கிடையாது. உன்னை பிரிஞ்சிருந்தேன் பாத்தியா? இந்த நாட்கள் தான் வந்துட்டு உன் மேலே இருக்கிற அன்பை எனக்கு உண்மையாகவே புரிய வச்சுச்சு. இனிமே நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் சக்தி, ப்ராமிஸ் சக்தி. ஆனால் அந்த நாட்கள் எனக்கு எவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு தெரியுமா? அது உனக்கு புரியணும், இன்னும் புரியட்டும். நீ டைம் எடுத்துக்கோ சக்தி, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இனிமேல் உன்னை தவிர வேற யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்னை விட்டு விலகே இரு, எனக்கு அதுவே போதும். சாரி சக்தி, இனிமேல் நீயா கூப்பிடாம நான் எங்கேயும் வரமாட்டேன், என்னை மன்னிச்சிரு. ஏன் அர்ஜுன் இவ்வளோ நாள் புரியாத என்னோட அன்பு இப்போ உனக்கு புரியணும்? அந்த கடவுள் என்னதான் நினைக்கிறான்னு எனக்கு புரியல. நான் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான், அந்த கொஞ்ச நாளில் என்னோட அன்பெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ எப்படி தாங்குவ? நான் உன்னை வெறுத்தாதான் நீயாவது கொஞ்ச நாளில் என்னை மறந்துடுவ. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அர்ஜுன். சாரி அர்ஜுன், என்னை மறந்துடு, அதுதான் உனக்கு நல்லது. இவ்வளோ நாள் என்னை விட்டு நீ எப்படி தூரமாக இருந்தியோ அதே மாதிரியே தூரமாக இரு, அதுதான் உனக்கு நல்லது. ஆனால் சிவா, கடைசியாக உன்னை மட்டும் பார்க்கணும், பார்க்க முடியுமா?